ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே நாங்கள் உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற ஆண்டவரே, தேவனே, இந்த நாளிலும் நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அது எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். கற்றுக்கொள்ள உணர்வு தாரும், வாழ கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே நாம் கிட்டத்தட்ட 50 வாரங்கள் தியானித்தோம். இன்றைக்கு 51வது வாரமாக தியானிக்க போகிறோம். இந்த உலகத்தில் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 3வது அதிகாரம் 10ஆம் வசனம், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இந்த உலகத்தில் நீதிமான் என்று சொல்வதற்கு ஒருவர் கூட இல்லை. அந்த அளவுக்கு எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டே போனார்கள். அப்படி இருக்க நம்முடைய தேவன் இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிக்கும்படியாய் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். எந்த மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிங்கப்பா, எனக்காக இரத்தம் சிந்தி பலியானீங்களே, உடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தமாக்குங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்தமாக்குவாராம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்படியே அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. இப்ப வேதம் என்ன சொல்லுது? இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவரிடத்தில் மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்தமாக்குகிறார். அப்படி சுத்தமாக்கும்போது நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க என்று எழுதியிருக்கிறது. ஆகிலும் வேதம் என்ன சொல்லுகிறது? தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. தமது கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அப்படியானால் நம்முடைய முயற்சினாலே நாம் இந்த உலகத்திலே நீதிமான்கள் ஆக்கப்படவில்லை. தேவன் தம்முடைய கிருபையினால் தான் நம்மை நீதிமானாக்கினார். தம்முடைய கிருபையினால் தான் நீதிமானாக்கினார். நாம் மனம் திரும்பினது அவருடைய கிருபை. அதோடு மாத்திரமில்லை, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டது கிருபை. அதோடு என்ன சொல்றாரு? 5ஆம் வசனம், நாம் செய்த நீதியின் கிருளை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். என்ன சொல்றது? நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். ஏதோ நம்ம ஏழைகளுக்கு செஞ்சோம், பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்தோம், இல்லை நம்ம படிக்கிறதுக்கு உதவி செய்தோம், இல்லை சர்ச்சை கட்டி கொடுத்தோம், இல்லை நான் பல விதமான நன்மைகளை செய்தோம், அப்படிங்கிற நன்மை செய்ததுனால, நாம் செய்த நீதியின் கிரியையினால நம்ம ரட்சிக்கல. அவர் எப்படி ரட்சித்தாரார்? இரக்கத்தின்படி. அவர் இரக்கம் கொண்டாராம். இரக்கத்தின்படி மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். அப்படியான மறு ஜென்மம் முழுக்கினான்னு ஞானஸ்நானத்தினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்டதை தான் சொல்லுது 6வது வசனம், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். அப்படியானால் மனம் திரும்பி இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றவர்கள் தான் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த நீதிமான்களின் காரியங்களை குறித்து தான் நாம் தியானித்து வருகிறோம். வேதம் என்ன சொல்லுது? எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 22லிருந்து 24, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும். இதெல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்ட இடம். சீயோன்கிறது மலை. அதாவது 2400 கிலோமீட்டர் நீளம், அகலம், உயரம். இதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற இடம். உலகத்தின் முடிவுக்கு அப்புறம்
2400 கிலோமீட்டர் நீளம், அகலம், உயரம். அப்படிப்பட்ட அந்த இடத்துல ஒரு மலை இருக்கிறது. அதுக்கு பேர் தான் சீயோன் மலை. சீயோன் மலையின் இடத்தில் வந்து சேர்ந்தீர்கள் போட்டிருக்குது. ஆனால் சீயோன் மலைக்கு போயிட்டோமா, அங்கே போகிறதுக்கு நமக்கு தகுதி ஆகணும். ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாக்கிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானோரின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவியினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆவியினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானுடைய பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இப்போ பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்போ ஒரு கூட்டம் பூர்ணமாக்கப்பட்டவங்க இருந்திருக்கிறாங்க. நீதிமான்கள் என்று சொல்லக்கூடியவர்களே பூர்ணமாக்கப்பட்டவங்க இருந்திருக்கிறாங்க. அதில் நம்மளையும் கொண்டு வந்து சேர்க்கிறாரு. எதுக்கு சேர்க்கிறாரு? நாம் பூர்ணமாகிறதற்காக. பூர்ணமாக்கப்பட்டதுனால சேரல, பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். எதற்காக? நானும் நீங்களும் அவர்களிடத்தில் இருந்து பூர்ணமாக்கப்பட. ஆகவே நீதிமான் எப்படி பூர்ணப்படுவான் என்று சொல்லி பல காரியங்களை நாம் கடந்த வாரங்களிலே தியானித்தோம். கடந்த வாரத்திலே கொலோசையர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானித்தோம். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். என்ன சொல்றாரு பவுல்? ஒருத்தன் போராடுறானா, எப்பாப்பிரான்னு ஒருத்தன் என்ன செய்யறானா, நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும், சித்தமானதில் இல்லை, சித்தமானதுன்னா சிங்குலர், சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பூரண நிச்சயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்துல? தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் பூரண நிச்சயம் உடையவர்களார். இந்த பூர்ணத்துவத்துக்கு நேரம் கடந்து போகணும். பூரண நிச்சயம் வரணும் நமக்கு. எப்படி? தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் அதில் பூர்ண நிச்சயத்தோடு கூட வாழணும் அப்படின்னு சொல்லி வேதம் எதிர்பார்க்குது. அப்படியானால் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் என்று எழுதியிருக்கிறதே, தேவ சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்திலே தியானித்தோம். விசேஷமாக 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்தை தியானித்தோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவர்கள். அப்போ தேவனுடைய சித்தங்கள் எல்லாவற்றிலும் நாம் தேறினவளாகி அதில் பூர்ண நிச்சயத்தோடு கூட வாழ்கிறவளாக இருக்கணும். இந்த தேவனுடைய சித்தம் என்னவா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக. அப்போ எல்லா மனுஷரும் ரட்சிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம ரட்சிக்கப்படணும். நம்ம ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படுறதுனா என்ன? இயேசுதான் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இப்போ இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவங்க சபைக்குள்ள வராங்க. அதே நேரத்தில் என்ன செய்யணுமா? அதிக பயத்தோடு நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். நான் தான் ரட்சிக்கப்பட்டேனே போ அப்படின்னு சொல்ல முடியாது. அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். அதோடு மாத்திரமில்லை, முடிவு பரிந்த நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். முடிவு பரிந்த நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். வேதம் சொல்றது, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவளை ரட்சிக்கும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்போ இயேசு எப்போ வருவாரோ என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறவளா இருக்க வேண்டும். அப்போ அவர் வரும்போது அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? முடிவுரிந்து காத்துக்கணும். அடுத்தது, சத்தியத்தை அறிகிற அறிவேடைய அவர் சித்தம். அப்படி என்ன சத்தியம்? என்னன்னா இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் என்றார். ஓகே, அது மட்டும் இல்லை, சத்தியமாகிய வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குனார். அப்போ தேவனுடைய சத்தியத்தை நாம் அறியணும்னா வேதத்தை அறிய முடியும். வேதத்தை எல்லாராலும் அறிய முடியாது.
உலக ஞானம் உள்ளவர்களாலே அதை அறிய முடியாது. ஏன் அப்படின்னா இந்த வேதத்தை எழுதியவர் பரிசுத்த ஆவியானவர். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டது. பரிசுத்த பெற்றால்தான் இது விளங்குமே தவிர மற்றபடி நமக்கு விளங்காது. ஒன்று பரிசுத்தாய் பெறணும், ரெண்டு சபைக்கு வரணும். சபையில் தான் தேவனுடைய சத்தியத்தை அவர் என்ன பண்றாரு, விளங்க செய்கிறார்னு வேதம் சொல்லுது. சபைக்குள்ளதான் தேவனுடைய சத்தியம் விளங்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆகையினால சபைக்கு வந்து வசனங்களை கேட்கணும், வேதத்தை படிச்சு 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 தியானிச்சு அதன்படி வாழணும். இதுதான் சத்தியத்தை அறிக்கணும். இப்போ அதில் என்ன எழுதுது, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாச்சு, இப்போ பரிசுத்தாயம் பெற்றாச்சு. அதில் என்ன எழுதிருக்கு பாருங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டதோடு இருக்கக்கூடாது, மற்றவர்களையும் ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், மற்றவர்களையும் ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். அப்படியானா மற்றவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லணும். அதுதான் தேவ சித்தம். நான் ரட்சிக்கப்பட்டேன்ப்பா, தேவ சித்தத்தை நிறைவேற்றிட்டப்பா, அப்படி இல்லை, அப்படி இல்லை. அது நீங்க நிறைவேற்றவே இல்லைன்னு அர்த்தம். என்ன பண்ணணும், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்படியானால் எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிற எண்ணத்துல சுவிசேஷம் சொல்லுகிறவளா இருக்கணும். சுவிசேஷம் எல்லாராலும் சொல்ல முடியாது, அது அவ்வளவு ஈஸி இல்லை. யாரால சொல்ல முடியும்? ரட்சணியத்தின் சந்தோஷம் ஒருவருடைய வாழ்க்கையில் உள்ள இருக்கும் போதும், உற்சாகத்தின் ஆவி ஒரு மனுஷனை தாங்கி கொண்டிருக்கும் போதும், அப்போதான் சுவிசேஷம் சொல்லுவான். மற்றபடி எல்லாரையும் பார்ப்பான், பார்த்துட்டு மரத்தை பார்க்குற மாதிரி போயிட்டே இருப்பான். ஆனால் சுவிசேஷம் சொல்லும் போதுதான் அவன் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு விரும்புகிறான், தேவ சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறான்னு அர்த்தம். ஓகே, இதைத்தான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்தில் தேவ சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இங்க என்ன எழுதி பாருங்க, நான் அவருடைய சித்தம் எல்லாவற்றிலும் தேறினவளாய் பூர்ண நிச்சயத்தோடு இருக்கணும். அப்படியானா தேவ சித்தம் ஒண்ணு, எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். இது தேவ சித்தம். இங்க என்ன எழுதிருக்குது, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிரு. அது என்னங்க இது? நன்மை செய்து புத்தின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவ சித்தம். இப்போ புத்தினா என்ன? ரொம்ப படிச்சதுனால புத்தியோ? புத்தி ஈனமான மனுஷன் அப்படிதான் போடுது. அப்போ புத்தி இல்லாத மனுஷன் யார்? புத்தி இல்லாத மனுஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனம். ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது. ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் புத்தி. அப்போ தேவனை உடையவன் புத்தி உள்ளவன். தேவனை உடையவன் புத்தி உள்ளவன். தேவன் எப்போ ஒருவனுக்குள்ள வருவாரு? சும்மா வந்துட மாட்டாரு. பாவத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெறும்போது, நானும் நீங்களும் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணும்போது நம்ம இடத்துல வந்துடுறாரு. இப்ப அவர் தான் புத்தி, அவர் தான் புத்தி. இப்போ அவர் வந்துட்டாரா? புத்தி உள்ள மனுஷன். புத்தி ஈனமான மனுஷன் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன், ரட்சிக்கப்படாதவன் புத்தி ஈனமான மனுஷன். ஓகே, அதோடு மாத்திரம் இல்ல, வேதம் என்ன சொல்லுது? யோபு 28வது அதிகாரம் 28வது வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். என்ன சொல்லுது? இப்ப ரட்சிக்கப்பட்டான், அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், அவன் புத்தி உள்ளவன் தான். ஆனாலும் புத்தி உள்ளவன் என்று சொல்லக்கூடியவன் பொல்லாப்பை விட்டு விலகிறவனாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்டுட்டான், ஆனாலும் அநேக நேரங்கள்ல பொல்லாத காரியங்களை செய்கிறவனாக இருப்பான். ஆனால் நீங்களும் நானும் பொல்லாப்பை விட்டு விலகிறவங்களா இருக்கணும். வேதம் என்ன சொல்லுது? புத்தீனமான மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவ சித்தம். அது என்ன புத்தீனமான மனுஷனுடைய அறியாமை? அவனுக்கு புத்தி இல்லை, ஏதோ ஒரு தவறு செய்யறான். ஏன் செஞ்சான்? அவனுக்கே புத்தி இல்லை, அதனால அறியாம செய்யறான், அறியாம செய்யறான். இப்ப அவன் செஞ்சிடான், நானும் நீங்களும் அவனுக்கு ஏத்தாப்புல செஞ்சா, அவனுக்கு உருவமா செஞ்சா, அவனுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாம வருமே. இப்ப ஒரு பைத்தியக்காரன் நம்ம ரோட்ல போறோம், ஒரு கல் எடுத்து எரிஞ்சான்,
கல்லெடுத்து எரிஞ்சானேன்னு சொல்லி நான் அதே கல்லை தூக்கி அவனுக்கு எரிஞ்சா ரோட்டில் போகிறோம் என்ன நினைப்பான், இதில் எவன்டா புத்தி இல்லாதவன், எவன் புத்தி இல்லாதவன். எங்க அவன் ஏன் எரிஞ்சான்? அவனுக்கு புத்தி இல்லை, அறியாமையினால செஞ்சிட்டான். இப்போ நமக்கு புத்தி இருக்குல்ல, அப்போ அவனுடைய புத்தி அறியாமையை அடக்கணும். அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? அவனுக்கு நல்லது செஞ்சிடணும், அவனுக்கு நல்லது செஞ்சிடணும். அருமையானே நல்லா கவனிச்சுங்க. உங்களுக்கு யாரோ தீமையா பேசுறாங்க, செய்யறாங்க, கொள்றாங்கன்னா ஏன் செய்யறாங்க? அவங்க பொல்லாதவங்க, அவங்களுக்கு அறியாமைனால உங்களுக்கு செய்யறாங்க, அறிஞ்சுதான் செய்ய மாட்டாங்க. அப்ப அறியாமையில செய்யும் போது என்ன செய்யணும்? வேதம் சொல்லுது, அவர்களுடைய அறியாமையை அடக்கணும்னா நம்ம என்ன செய்யணுமா? அவங்களுக்கு நல்லது செஞ்சிடணுமா? நல்லது செஞ்சு அவங்க அறியாமையை அடக்கணுமா? எப்படி அடக்கிறது பாருங்க. எப்படி எப்படி இப்போ ரட்சிக்கப்பட்டவன் தான், ஞானஸ்நானம் எடுத்து இயேசு ஏற்றுக்கொண்டு வந்தான். இயேசு ஏற்றுக்கொண்டது பக்தியுள்ள மனுஷன்தான். சதனா இப்போ சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்டவனும் கூட புத்தீனமா நடந்துருவாங்க. புத்தீனமான புத்தி இல்லாம நடந்துருவாங்க. எப்படி எப்படி பவுலே சொல்றாரு 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 11வது வசனம். மேன்மை பாராட்டி புத்தினனானேன், நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாயிராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதா இருந்ததே. இவர் பவுல், தேவனால் உபயோகப்படுத்தப்படுகிற மனுஷன். இப்ப அவர் சொல்ற, நான் புத்தீனம் ஆனேன். எப்படி புத்தீனம் ஆனானா? மேன்மை பாராட்டினேன். அந்த மேன்மை பாராட்டினால் நான் புத்தீனமானேன். எப்படி மேன்மை பாராட்டி புத்தீனான? நீங்க தான் இதற்கு காரணமே. என்னை உயர்த்தி உயர்த்தி தூக்கி 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 வச்சுக்கிட்டீங்க. அதுல எனக்கு பெருமை வந்துருச்சு. கடைசியில் நான் புத்தி இல்லாம போயிட்டப்ப நீங்க தான் காரணம். இதுக்கு உங்களால நான் மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதா இருந்தது. சூப்பர் 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 உயர்த்தி விட்டீங்க. கடைசியில் நான் என்ன ஆயிட்டேன்? புத்தியீனன் ஆயிட்டேன். அப்ப எதனால புத்தியீனன் ஆகிறான்னு சொல்லுங்க? பெருமைனால. அப்போ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாலும் பெருமை பிடிச்சவன் உங்களுக்கு ஒரு மாதிரி பேசிட்டான், ஆஷா பேசிட்டான், இல்லை ஏதோ செஞ்சிட்டான். இப்ப என்ன செய்யணும்? அவன் அறியாம செஞ்சாங்க, பெருமைனால செஞ்சிட்டான். அறியாம செஞ்சிட்டான், அறியாம தான் பேசிட்டான். ஆனா அவன் ரட்சிக்கப்பட்டவன் தான், அவன் ரட்சிக்கப்பட்டவன் தான். அறியாமனால தான் பேசிட்டான். ஏன்? பெருமை. பெருமைனால அந்த பொருளாதார காரியத்தை பேசிட்டான். இப்ப நம்ம என்ன செய்யணும்? உனக்கு மட்டும்தான் அது பேச தெரியுமா, என் வயசு சும்மா இருக்காது, நான் என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு நம்ம பேச முடியாது. ஏன் அவங்க பேசுறாங்க? அறியாமைனால. அறியாமைனாலங்க பெருமை வந்துருச்சு, அதனால அறியாமையில பேசுறாங்க. அப்ப நானும் நீங்களும் அறியாம என்ன பண்ணுமா? அடக்குவது தேவனுடைய சித்தம். எப்படி அடக்கணும்? அவன் இப்படி பேசினான், நீ ஒன்ன பேசினா நான் 4 பேசுவேன், அடக்கி காமிக்கட்டுமா? அது அல்ல, அது அல்ல. நன்மை செய்து புத்தீனமான மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது. அவன் பேச்சு அப்படி பேசுறான், கண்ணாபண்ணான்னு ஆஷா பேசிட்டான், என்ன செய்யலாம்? அப்படி உடனே ஒரு மாதிரி சுதந்திர விடாது. அவருக்கு நன்மை செய்வோம். நன்மை செய்து அவருடைய புத்தின வச்ச இப்படி நம்ம பேசிட்டோமே அப்படின்னு அவர் புத்தினத்தை அவரையும் அடக்கிட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கணும். நம்ம வாழ்க்கையில புரியாமையினாலே செய்யப்பட்ட புத்தீனமான காரியத்தை நாம அடக்கிறவங்களா வாழணும். வேதம் என்ன சொல்லுது? ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். ஏன் ஒருத்தன் தீமை செஞ்சான்னு சொல்லுங்க? ஒன்னு புத்தீனமான மனுஷனா இருந்தான். ரட்சிக்கப்பட்டவன் புத்தீனமானது எப்படி? பெருமைனால. அதனால் தீமை செஞ்சிட்டான். பெருமைனாலே தீமை செய்தாங்க. அவன் ஏன் செஞ்சான்? அறியாமையில செஞ்சான், அறியாமையில செஞ்சான். பெருமை இருக்கிறனால அவன் செஞ்சான். செஞ்சதுக்கு காரணம் அறியாமையில செஞ்சான். அறியாமையில செஞ்சது நம்ம என்ன பண்ணுமா? நல்லதை செஞ்சு உங்களை அடக்கணுமா? தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். யாரோ உங்களுக்கு தீமை செஞ்சிட்டாங்க அப்படின்னு உடனே ஒரு மாதிரி டல் ஆயிடாதீங்க. அவங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு போயிருங்க.
உலகத்தான் என்ன செய்வான்? அவன் எனக்கு செஞ்சபடி நான் செய்வேன். அருமையானவளே, நம்ம நல்லா பேசுறவங்ககிட்டலாம் நல்லா பேசிக்குவோம். ஆனா யாராவது நம்மளை தீமையா பேசிட்டாங்கன்னு வச்சுங்க, அன்னையிலிருந்து என்ன ஆகும்? எங்க நமக்கு தீமை தான் பேசிட்டாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தீமையை தான் பேசிட்டாங்க. ஏன் பேசினாங்க? புத்தீனமா பேசிட்டாங்க. ஏதோ பெருமையில பேசிருக்கலாம், சூழ்நிலை அறியாமையினால பேசினாங்க. புத்தீனமானவர்கள் அறியாமையினால பேசிட்டாங்க. இப்போ நானும் நீங்களோ புத்தீனமான மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது. அப்ப நல்லது செய்து அடக்கணும். அவங்ககிட்ட நம்ம பேசுவோம். அவங்க புத்தீனமான காரியத்தை நம்ம அடக்கணும்னா நல்லதான் செய்யணும். தீமைக்கு தீமை செய்யாதீர்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். அதான் முதல்ல நான் ஒரு உதாரணமா சொன்னேன். ஒரு பைத்தியக்காரன் என்னை அடிச்சுட்டான், கல்லெடுத்து அடிச்சான்னா, ஐயோ எனக்கு வலிச்சது உண்மைதான். அவன் ஏன் அடிச்சான்? அவனுக்கு புத்தி இல்லை, அறியாமைனால அடிச்சிட்டான். இப்ப நான் அவனை அடிப்பேன்னு சொல்லி கல்லெடுத்து அடிச்சேன்னா ஊர்ல உள்ளவன் என்ன சொல்லுவான்? அடே அவனுக்கு தான் பைத்தியம், இந்த ஆளுக்கும் பைத்தியம் பிடிச்சிட்டு போடு. ரட்சிக்கப்படாதவனோ இல்லை மேன்மை பாராட்டி புத்தீனமானவனோ உங்களுக்கோ எனக்கோ தீமை செய்வான். ஆனா நீங்களும் நானும் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. ஏன் செஞ்சாங்க? அவங்க அறியாமையினால செஞ்சாங்க. அவங்களுக்கு ஏதோ சம்திங் குறை, அதனால அறியாமையில செஞ்சாங்க. நானோ நீங்களோ தீமைக்கு தீமை செய்யாம அவங்களுக்கு நன்மையை செஞ்சு அவங்க அறியாமையை அடக்கிறவங்களா இருக்கணும். வேதம் சொல்லுது 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்தில், பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கனைக்கு இடம் கொடுங்கள். இப்ப தீமை செய்றாங்க, தீமைக்கு தீமை நீங்க செய்யாதீங்க. இங்க சொல்ற பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது. அப்படின்னா அவன் செஞ்சபடி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடாதான். பழி வாங்குறது என்னுடைய விஷயம். நீங்க பழி வாங்கக்கூடாதுன்ற, நீங்க பழி வாங்கக்கூடாது. ஆனா நம்ம புத்தி என்ன சொல்லும்? என்ன பழி வாங்கினவன, என்ன இப்படிலாம் பேசினவன சும்மா விட்டுருவேனா, நான் என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி நாம அவங்க பேரை கெடுக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் சொல்லி விட்டுருவாங்க. அப்படி இப்படி 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 அப்படின்னு நமக்கு பழி வாங்குற எண்ணம் வரவே கூடாதுங்க. ஏன் அவங்க பழி வாங்கினாங்க? அறியாமைனால. புத்தீனமாக வளர்ந்துட்டாங்க. புத்தீனமான பெருமைனால கூட பழி வாங்கிடலாம், அறியாமைனால தான் செஞ்சாங்க. ஸோ அவங்க தான் அறியாமைனால பழி வாங்கிட்டாங்க. இப்ப நம்ம அவங்கள மாதிரி செஞ்சா நம்மளாம் புத்தீனமான மனுஷராயிடும்ல. நம்ம பழி வாங்க கூடாது. ஆண்டவருடைய வசனம் இது, நான் தான் பதில் செய்வேன். நீங்க பழி வாங்காம கோபாக்கனைக்கு இடம் கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அடுத்த வருஷம் சொல்லுது, அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். இப்ப நீங்க சத்ருவர் உங்களுக்கு விரோதமா தப்பு செஞ்சிட்டான், அவனை நீங்க அடிச்சாலோ பேசினாலோ அவன் தலையில அக்கினி தழல் குவிக்கப்படாது. ஆனா அவன் பசியா இருக்கிறேன்னு வந்துட்டான்னு வச்சுங்க, அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாலோ அல்லவென்றால் தாகமா இருக்கிறேன்னு சொல்லும் போது தண்ணி கொடுத்தாலோ அவனுக்கு பானம் கொடுத்தாங்க. இப்படி செய்கிறதுனால என்ன செய்றீங்களா? அவனுடைய தலையில அக்னி தலையில நீ குவிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க நல்லது செஞ்சீங்க, ஆனா அவனுக்கே இப்படி ஆகி போயிடுச்சு. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு விரோதமா நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இப்படிப்பட்ட சகோதரிக்கு விரோதமா இப்படி செஞ்சிட்டோமே, ஐயோ நம்மளை இப்படி நம்ம செஞ்சாலும் நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, சட்டை கொடுக்குறாங்களே, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமேனா அவன் வேதனைப்படுவான். ஆனா அவன் செஞ்சான், அவன் பேசினாங்கிறதுக்கு நம்ம ரிப்பீட் பண்ணி பேசினா, நாம மறுபடியும் அவங்களுக்கு விரோதமா பேசினா அவன் தலையில அக்கினி வராது. திரும்பவும் அவன் புத்தினனா இருந்து நமக்கு விரோதமா செய்ய பார்ப்பான். ஆகையினால புத்தினமான மனுஷனுடைய அறியாமையை நம்ம அடக்குவது, நல்லது செஞ்சு அடக்குவது தான் தேவனுக்கு சித்தம். ஆனா தேவ சித்தத்தை நமக்கு தெரியுது, சூழ்நிலை வரும்போது அடக்க மாட்டோம். நம்ம மாம்சம் இருக்குதே, மாமிசம் பவர்ஃபுல்லானது,
ஆண்டவர் சொல்வார், வேணாம்ப்பா, அவங்க தீமை செய்கிறாங்க, தீமை செய்யாத. தீமையை உன்னை குறித்து பேசுகிறாங்க, நீ எதுவும் பேசாத அப்படின்னு ஆவி சொல்லும். மாமி சொல்ல, என்னது அவங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியுமா, எனக்கு பேச தெரியாத, நான் என்ன பண்ணுறேன் பார், இதனால் சகல ஜனங்களுக்கு அறிவிப்பது வந்தால் டிங்கி 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 அப்படி இப்படின்னு சொல்றதா? ஐயா, ஏன் செஞ்சாங்க அவங்க? ஏங்க அப்படி செஞ்சாங்க? அறியாமையில செஞ்சாங்க. இப்ப நானும் நீங்களும் அறியாமையில இல்லையே, நம்ம விளங்குனவங்க இல்லை, அவங்களோட புத்தினத்தினால அறியாமையில செஞ்சுட்டாங்க. நம்ம அறியாமைய நல்ல செஞ்சு அடக்கினா அது தேவனுக்கு சித்தம். அறியாம செஞ்சுட்டாங்க, பேசிட்டாங்க, அதை நம்ம நல்லது செஞ்சு அடக்கினா தேவ சித்தம். அடுத்த வசனம் சொல்லுது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. என்ன சொல்றாருங்க? நீ புத்தினமான மனுஷன் உனக்கு தீமை செஞ்சான், தீமையானதை பேசினான், நீ அவனுக்கு தீமை செஞ்சு நான் ஜெயிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லாத. நீ அவனுக்கு தீமை செஞ்சு நான் வென்றுட்டேன் அப்படின்னு சொல்லாத. நீ எப்படி வெல்லணுமா? தீமை உனக்கு செஞ்சிட்டாங்க, நீ என்ன செய்யணுமா? நன்மையினாலே தீமையை வெல்லுபா. அவன் தான் அப்படி செஞ்சான், நான் நன்மை செஞ்சு அவன் செஞ்ச தீமையை வென்று காமிக்கிறேன்னு சொல்லி அப்படிதான் வாழணும். இதுதான் புத்தீனமான மனுஷருடைய அறியாமையை அடக்குவது. புத்தீனமான மனுஷன் ஏன் நமக்கு ரோகமா பேசினான், ஏன் நமக்கு ரோகமா செஞ்சான்? அறியாமைனால. அவனுக்குள்ள ஒரு அறியாமை இருக்குது. அல்லனா புத்தீனமான மனுஷனா ஏமாறலாம், பெருமை இருக்குதுன்னு அர்த்தம். செஞ்சான். இப்போ அதே காரியத்தை நம்ம அவங்களுக்கு கவுண்டரா கொடுத்தா எப்படி ஆகுங்க? எப்படியா இருக்கும்? அவனுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிருமே. அப்ப அவனுடைய அறியாமை அடக்கணும்னா நம்ம நல்லது செஞ்சுட்டு போயிடும். நம்ம நல்லது செஞ்சுட்டு போயிடும். யோசித்து பாருங்க, உங்களுக்கு ரோமா யாராவது புத்தீனமான காரியத்தை, விசுவாசியா இருக்கலாம், அவிசுவாசியா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், ஏதாவது செஞ்சாங்கன்னா நமக்கு புத்தி என்ன சொல்லுது? யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமலாம் இருக்கு, எனக்கு வரும்போது நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? அப்படி இல்லைங்க. அவன் என்ன செஞ்சாலோ அவன் செஞ்சது அறியாமையில செஞ்சிருக்கிறான். நான் படிச்சவன் தான், எனக்கு ரொம்ப வேண்டி வந்தான், ஆனா அறியாமையில செஞ்சிட்டான். அவனுக்கு நன்மை செய்து நான் அவனுடைய அறியாமையை அடக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா அதுவே தேவ சித்தம், அதுவே தேவ சித்தம். ஆகையினால நல்லா கவனிச்சிங்க, புத்தீனமான மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவ சித்தம். வேதம் என்ன சொல்லுது? 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். உங்களுக்கு ஒருத்தன் தீமை செஞ்சிட்டான், உதாசீனங்கிறது பொல்லாப்புன்னா இருக்கு, பொல்லாப்பையும் செஞ்சிட்டான், தீமை செஞ்சிட்டான், பொல்லாப்பு செஞ்சிட்டான். ஆண்டோட வார்த்தை என்ன விரும்புதுன்னு பாருங்க, தீமைக்கு தீமை நீ செய்யாத. அவன் உனக்கு பொல்லாப்பு செஞ்சான்ல, பொல்லாப்புக்கு பொல்லாப்பு செய்யாத. ஏன்? ஏன்? அவன் அறியாமையினால் செஞ்சான், அவன் அறியாமையினால பேசினான். நீ அவனுடைய அறியாமையை அடக்கணும். அப்படி அடக்கணும்னா ஆசீர்வதிக்கணுமா? ஆசீர்வதிக்கணுமா? ஏன் ஆசீர்வதிக்கணும் சொல்லி வேதம் சொல்லுது? நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே அவனை ஆசீர்வதிக்கணும். ஏன் அவன் நமக்கு தீமை செஞ்சான்? அறியாமைனால. அப்ப நாமும் அவனுக்கு தீமை செஞ்சா நம்ம என்ன புத்தீனமான மனுஷனா மாறி போயிடும். இல்லைங்க, நமக்கு விரோதமா என்ன பேசினாலும் சரி, அது உலகத்தானா இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், கூட சொந்தக்காரங்களா இருக்கட்டும், என்ன பேசினாலும் சரி, தீமைக்கு தீமை பேசாதீங்க, உதாசீனத்துக்கு உதாசீனம், அதாவது பொல்லாப்புக்கு பொல்லாப்பு செய்வேன்னு சொல்லாதீங்க. ஏன்? அவங்களை என்ன செய்யணுமா? அவன் தீமை செஞ்சானா கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லுங்க. இது நமக்கு வருமா? இந்த கேரக்டர் நமக்கு வருமா? வந்துச்சுன்னு வச்சுங்க, நம்ம சூப்பர் கேரக்டர், தேவ சித்தம் செய்யறோம்னு அர்த்தம். ஆனா அவனே அப்படி பேசினான், நான் சும்மா இருக்க முடியாதுன்னா அவனுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லை.
அவனை அறியாமல் தான் பேசினான், அது பெருமைனால அறியாமல் பேசியிருப்பான். நாமும் அப்படி பேசினா பெருமை இருக்குதுன்னு அர்த்தம். அவனுடைய புத்தீனமான காரியத்தை அடக்கணும்னா நம்ம நல்லது செஞ்சு போறோம். அவன் நம்மளை திட்டுறான் கொள்றான், நான் ஆசை வச்சுட்டு நல்லா இருப்பான், நல்லா இருப்பான். ஆனா மாமிசம் என்ன சொல்லு தெரியுமா? நம்மளை ஒருத்தன் நீ நாசமா போ, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு ஒருத்தன் நம்மளை பார்த்து சொல்லிட்டான்னு வச்சுங்க, நம்ம மாமிசம் என்ன சொல்லும்? அவன் ஏன் செஞ்சான்னு உங்களுக்கு புரியுதா? ஏன் அப்படி சொன்னான்னு புரியுதா? ஏன்? அறியாமையினால். ஆனா நம்ம மாமிசம் என்ன சொல்ல, ஏய் நான் நல்லா இருக்க மாட்டேன் சொல்றேடா, நீயும் நல்லா இருக்க மாட்டேன், உன் மனைவியும் நல்லா இருக்க, உன் பிள்ளைலாம் நாசமா போயிருங்க படா அப்படின்னு சொன்ன, அவனை விட நம்ம ரொம்ப பொல்லாப்பு செய்யறோங்க. இது ஏன் பேசணும் தெரியுமா? ஏன் பேசணும் தெரியுமா? சொல்லுங்க. பெருமைங்க, பெருமை. அவன் தான் பெருமைனால புத்தீனமான மனுஷனா இருந்து அறியாமையில பேசிட்டான். இதே காரியத்தை நம்ம கவுண்டர் கொடுத்தா பெருமை இருக்குன்னு அர்த்தம். இது மாம்சத்தின் காரியம். ஆனா நீங்களும் நானும் அப்படி செய்யாமல், அவர்கள் அறியாமையில செய்யறாங்க பேசுறாங்கிறதுக்காக நானும் நீங்களும் என்ன செய்யணும்? அவங்க புத்தீனமான மனுஷன் அறியாமையில பேசுறாங்க, ரைட்டு, நம்ம ஆசீர்வச்சுப்போம். ஏன் ஆசீர்வதிக்கணுமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறபடினால், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறபடினால் அவங்களை ஆசீர்வதிக்கணுமா? இப்ப நமக்கு ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? ஆமென், வேணும். அப்ப மற்றவங்களை ஆசீர்வச்சிருங்க. யாரை சொல்றீங்க? உங்களுக்கு தீமை செய்யணும்னு ஆசீர்வச்சிருங்க. இது முடியுமா பிரதர்? இதெல்லாம் நடக்குமா? நீங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா செய்யுங்க. அவன் ஏன் செஞ்சான்னு உங்களுக்கு தெரியும், அறியாமையா செஞ்சான். அவனுக்கு புத்தி இல்லை, செஞ்சுட்டான். அவனுடைய அறியாமையை அடக்கணும். அப்போ நீங்க நல்லதே செஞ்சிருங்க. சரியா? ரைட். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, வாசிங்க. இப்போ சில உதாரணங்களை பார்க்க போறோம். உதாரணங்களை ஆதியாகமம் எடுத்து வச்சுங்க, 50வது அதிகாரம் எடுத்து வச்சுங்க. யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் ரொம்ப வெறுத்தாங்க. வாலிப வயசுல அவங்க கூட இருக்கும்போது அவங்க அப்பா அவனை ரொம்ப நேசித்தாரு, அவனை ரொம்ப வெறுத்தாங்க 10 பேர். அப்படி இருக்கையில அவனை ஒரு நாள் மீதியானேர் கையில வித்துட்டாங்க. அண்ணமாரை பார்க்க போன நேரத்தில் அவனை பிடிச்சி அவன் சட்டை உறிஞ்சி அவனை மீதியானர் கையில வித்துட்டாங்க. அவர்கள் போத்திபார் கையில வித்துட்டாங்க. போத்திபார், எகிப்தியன் போத்திபார் கையில வித்துட்டாங்க. இப்ப போத்திபார் வீட்டில் இருக்கிறான். இப்ப அங்க பிரச்சனை, அதனால ஜெயிலுக்கு போனான். அதுக்கப்புறம் கத்ரா பார்த்து அவனை உயர்த்திட்டார். எல்லாரும் நல்லா கவனிச்சுங்க. இப்ப பஞ்சம் அதிகமாயிடுச்சு. இவனோ எகிப்தில் ஏராளமான தானியங்களை சேர்த்து வச்சுட்டான் தேவனுடைய ஆலோசனைப்படி. ஆனா இப்பொழுதோ கானான்ல பஞ்சம். கானான் தான் அவங்க அப்பா யாக்கோபு, அவனுடைய சகோதரர்கள் 10-11 பேரு எல்லாம் அங்க இருக்கிறாங்க. இப்போ அங்க கானான்ல பஞ்சம் பெருகி போச்சுன்னு அவங்க சகோதரர்கள்ல ஒரு 3 பேர் வேண்ட வந்து சாப்பாட்டுக்கு நிற்கிறாங்க. இவனுக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம சகோதரலாம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சாப்பாடு நல்லா கொடுத்து, போகும்போது பொருளையும் கொடுத்து, வெள்ளி பாத்திரங்களையும் போட்டு விட்டாங்க. போற வழியில யோசேப்பு அவன் பின்னால போய் சாக்கு அவுத்துப்பாரு, வெள்ளி பாத்திரம் 3 வரைக்கும் கூட்டிப்பான் அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. என் வீட்டில் வந்து திருடுறது எனக்கு தெரியாம இருக்குமா? அப்படின்னு சொல்லி கோவப்பட்ட மாதிரி பேசிட்டான். ஐயா எங்களுக்கு தெரியாது, சாக்கை திறந்து பார்க்கும்போது அப்படி. கடைசியில சரி எப்படியே போட்டு வந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும், சரி எப்படி பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை குடும்பத்தில் உள்ள 70 பேரை அவன் அன்போடு கூட அங்கே கானான்ல பயங்கர பஞ்சங்கிறதுனால என்கிட்ட வந்துருங்க, நான் உங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவையும் 70 பேரோடு கூட கூட்டிட்டு வந்து எகிப்தில் வச்சிருந்தான். நல்ல செழுமையா வாழ்றாங்க. திடீர்னு வயதான போது அவங்க அப்பா இறந்துட்டார். இது வரைக்கும் அந்த சகோதரர்கள் செய்கிற தீமைக்கு இவன் ஒரு நாளும் தீமை நினைச்சதும் கிடையாது, செஞ்சதும் கிடையாது. இவனுங்களா தான் நம்மளை கிணத்துக்குள்ள போட்டானுங்க, வித்தானுங்க,
இவ்வளவு தூரம் பொறாமப்பட்டிருந்தவனுங்களை நம்ம பாதுகாக்கணுமா நினைச்சதே கிடையாது. ஏன்னா அவன் ஏன் செஞ்சான்? அறியாமைனாலே. ஏன் செஞ்சான்? புத்தினத்தினாலே. அவனுக்கு பெருமை, அதனால என்ன இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லி அவனுடைய அறியாமை அடைப்பது வீட்டுக்குள்ள வச்சு எல்லாரும் வச்சு பாதுகாத்துட்டான். அவங்க அப்பா இறந்துட்டாங்க. இப்போ அவனுடைய சகோதரர்கள்லாம் பேசிக்கிறாங்க பாருங்க. வாசிங்க ஆதியாகமம் 50வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்கும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி. என்னமா, இப்போ அவங்க அப்பா செத்தாச்சு, கானான்ல போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ யோசேப்பின் சகோதரர் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்க, பேசிக்கிறாங்க. ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள. இவங்களுக்கா ஒரு அசம்ஷன், இவங்களுக்கா ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? நம்ம அவனுக்கு தீமை செஞ்சோம், பொல்லாப்பு செஞ்சோம். ஆனா அப்பா செத்து போயிட்டாரு. அப்பா இருக்கிற வரைக்கும் நம்மளை பாதுகாத்து இருந்தா, இப்ப அப்பா செத்துட்டாரு. இப்போ நம்ம செஞ்ச எல்லா பொல்லாப்புக்கும் சரிக்கு சரி கட்டுவானோ அப்படின்னு சொல்லி யோசேப்பிடத்துல ஆள அனுப்புறாங்க. பாருங்க என்ன நடக்கு பார்ப்போம். உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். இவங்க வேற ஒரு வார்த்தை போட்டு விடுறானுங்க. நம்மள ஏதாவது விரட்டி விடுவானோ, ஏதாவது செஞ்சு விடுவானோ அப்படின்னு சொல்லி பயந்து உங்க அப்பா என்ன சொன்னா தெரியுமா? எப்பா, உன்னுடைய சகோதரர் பொல்லாப்பு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிச்சிருப்பா அப்படின்னு உங்க அப்பா மரணம் அடையும்னாலே உங்களுக்கு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துறாங்க ஆளை விட்டு. எப்படி? பொல்லாங்கு செஞ்சிருந்தாலும், செஞ்சாங்கன்னு சொல்லல, செய்திருந்தாலும் பாதகத்தை பண்ணியிருந்தாலும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் அப்படின்னு உங்க அப்பா சொன்னாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதுக்கு இவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? இதாண்டா நமக்கு சான்ஸ். அப்பா இருக்கிற வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம், அப்பாவுக்கு வேதனை வந்துடக்கூடாது, இந்த இவங்களுக்கு வேதனை கொடுக்கறதுனால அப்பாவும் நம்மளால வேதனை பற்றக்கூடாதுன்னு சொல்லி அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா அப்படி அல்ல. அவன் என்ன செஞ்சானா, அவன் சொல்றான் பாருங்க. வேதம் என்ன சொல்லுது? ஆதியாகமம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் முடியும். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். என்ன சொல்றான் பாருங்க. அவனுங்க ஏற்கனவே புத்தினத்தினால செஞ்சுட்டாங்க, அறியாமையால செஞ்சுட்டாங்க. ஆனா இப்ப சொல்றான், நான் தேவனாப்பா. ஏன் பயப்படுறீங்க? நான் தேவனா சொல்லிட்டு அடுத்த வருஷம் சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஏன் செஞ்சாங்க சொல்லுங்க பாப்போம்? அறியாமைனால, புத்தினத்தினால. புத்தினம் எதனால வரும்? பெருமைனால தான் புத்தினம் வரும். அவனுக்கு சின்ன பையன், நம்ம 10 பேரும் பெரியார்கள். இவனை போய் இவன் சொப்பனம் கண்டு அதை பண்ண இதை பண்ணன்னு சொல்ல அவங்க அப்பாவை அந்த மாதிரி பண்றாரு, அவனுக்கு தான் சப்போர்ட்டிவா இருக்காருன்னு சொல்லி அவன் மேல பொறாமை. அதனால்தான் புத்தினமா அவனை விட்டாங்க. இப்போ நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வரும்படி வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணார். அவன் என்ன சொல்லிருக்கான்? எப்பா, அன்னைக்கு செஞ்சீங்க ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு ஏன் கண்ட்ரோல்ல நீங்க இருக்கீங்க, நான் உங்களை என்னவும் செய்ய முடியும் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். ஆனால் அவங்க புத்தினமான காரியத்தை அறியாமையில செய்ததை அவன் நல்லது செய்து அவங்க புத்தினத்தை அடக்க பார்க்க முடிய பண்ணினார்.
ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாயிட்டு. எங்க இந்த யோசேப்புக்கு தாங்க அவ்வளவு தீமை செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்க? 2 பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு. ஒன்று, புத்தினமா. புத்தினம் எப்போ வரும்? பெருமைனால தான் புத்தினமா பேசுவான். ரொம்ப பெருமை இருக்கிறவன் தான் ஒரு மாதிரி பேசுவான். என்ன என்ன நீ பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டாங்க. ஸோ ஒன்று புத்தினமாக. 2வது ஏன் பேசுனாங்க? அறியாமையினால பேசிட்டாங்க. அறியாமையினால பேசிட்டாங்க. இப்போ இவன் நினைச்சிருந்த எகிப்துக்கே அதிபதிங்க, எகிப்துக்கே அதிபதி, எதையும் செய்ய முடியும். ஆனால் அவன் சொல்றான், பயப்படாதீங்க, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களோட ஆறுதல் வார்த்தை பேசி அவர்களோட பட்சமாய் பேசினான். எப்படி மனுஷனா இருந்திருப்பாங்க? அவன் ஒரு பகையை வஞ்சகமாக வச்சு மறைச்சு வச்சு செயற்படலை. எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் நம்ம பழி வாங்கலாம்னு நினைக்கவே இல்லை. ஆனால் அதுக்கு மாறாக நான் என்ன பண்ணுறேன், உங்களை காப்பாற்றுவேன்ப்பா, உங்கள் பிள்ளைகள்லாம் காப்பாற்று. அவன் நினச்சிருந்த விரட்டி அனுப்பிச்சுக்கலாங்க. இல்லைங்க, நன்மை செய்கிறதுனாலே புத்தீனமான மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவ சித்தம். ஆகையினால உங்களுக்கோ எனக்கோ யாரோ விரோதமாக பேசினாலும் செஞ்சாலும் ஏன் பேசினாங்க? ஒன்று புத்தீனமாக இருந்தனர், பெருமைனால. 2வது அறியாமைனால. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நல்லது செஞ்சு அவங்க அறியாமையை அடக்குறவளாய் மாறி. ஓகே. இந்த போத்திபாரின் மனைவி, இவன் என் ஜெயிலுக்கு போனான்னு எல்லாருக்கும் தெரியும். போத்திபாரின் மனைவி அவருடைய கணவர்கிட்ட அவன் யோசேப்பு போட்டிருந்த சட்டையை பிடிச்சி கையில் பிடிச்சி, இந்தாங்க நீங்கள் கூட்டிகிட்டு வந்த எபிரேயன் சரசம் பண்ண வந்தான், இந்த பாருங்க சட்டை பிடிச்சி ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிச்சு. போய் குற்றச்சாட்டு சரிதானே? இது நிமித்தம் ஜெயிலுக்கு போக வேண்டியதாச்சு. இப்போவோ அவன் எகிப்துக்கு அதிபதிங்க, எகிப்துக்கு அதிபதி. இந்த சரித்திரத்து புக்கில் ஒரு காரியம் சொல்லியிருக்கு. ஒரு காரியம், இந்த எகிப்துக்கு அதிபதி ஆன உடனே இந்த ராஜா என்ன பண்ணானா, இவனை ரதத்தில் ஏற்றி அந்த முக்கியமான தெருவுகளில் சுற்றி கூட்டு வர சொன்னாராம். அப்படி வரும்போது அது போத்திவாரின் தெருவுலையும் வரணும். போத்திவாரின் தெருவுலையும் அந்த ப்ரொசிஷன் வரணும். இது சரித்திரங்க, எங்கேயா பைபிளை தேடிட்டு போறீங்க, இது சரித்திரம். அப்போ போத்திவார் இருந்த வீட்டுக்கு அந்த தெருவுலையும் வரணும். இப்போ அந்த யோசேப்பை கொஞ்சம் கவனமாக பாருங்க. அந்த யோசேப்பு நினைச்சானா, நம்ம இப்படி போனா அந்த லேடி வேதனைப்படும், போத்திவாரின் மனைவி வேதனைப்படும் அப்படின்னு சொல்லி ரூட்டே மாற்றி விட்டானா. வேற பக்கம் போகணும்னு சொல்லி அடுத்த தெரு வழியா போயிட்டானா. ஆனா இந்த லேடி என்ன பண்ணிடுச்சு, மிஸ்ஸஸ் போத்திபார், ஐயோ இதே தெருவில் வர்றாரு, இதே நபருக்குத்தானே நம்ம தீமை செஞ்சோம், நம்மளை குறித்து என்ன நினைப்பாரு, இல்லை நம்மளை என்ன செய்வாரு அப்படின்னு பயந்து வீட்டுக்குள்ள தூக்கு போட்டு செத்து போச்சான். அதுவே தூக்கு போட்டு செத்து போச்சு. ஆனா இந்த தேவனுடைய மனுஷன் அவ தான் புத்தீனமா செஞ்சிட்டா. நம்ம ஏன் அவள் மேல ஆக்ஷன் எடுக்கணும்? அவ அறியாமையினால செஞ்சா. நம்ம நல்லதே செய்வோம். அந்த ஏரியாவுக்கு போனா அவளுக்கு தேவையற்ற எண்ணங்கள் வரும், அதனால அவ வேதனைப்படுவான் அப்படின்னு சொல்லி அடுத்த தெருவழியா போனா அதுக்குள்ள இவ பயந்துட்டா, இந்த தெருவழியா வருவாங்களே நமக்கு வேதனை தானே அப்படின்னு சொல்லி தற்கொலை செய்து கொண்டார். இது சரித்திரம். நான் ஏன் சொல்றேன்னா, யோசேப்பு ஒரு தேவனுடைய மனுஷன். தன்னுடைய சகோதரர்கள் அறியாமையினால் செய்த காரியங்களையோ, போத்திபாரின் மனைவி அறியாமல் செய்த காரியங்களையோ மன்னிக்கிறதுக்கு இல்லை அவர்கள் பட்சத்தில் நன்மையாக நடந்து கொள்வதற்கு அவன் கிருபை பெற்றவன். நானோ நீங்களோ நமக்கு விரோதமாக யாராவது பொல்லாப்பு செய்யும்படிக்கு அநியாயமாக நம்மளை குற்றஞ்சாட்டினாலோ என்ன செஞ்சாலோ நீங்களோ நானோ அறியாமையினால செஞ்சுட்டாங்க. எது தேவ சித்தம்? அறியாமையை நன்மை செய்து அடக்குவது தேவ சித்தம். அறியாமையை நன்மை செய்து அடக்குவது தேவ சித்தம். அப்போ உங்களுக்கோ எனக்கோ யாரோ அறியாமையில பேசிட்டாங்க, யாரோ செஞ்சுட்டாங்க, புத்தினமா பேசிட்டாங்க, அவங்களுக்கு நல்லது செஞ்சிருவோமே அப்படின்னு நல்லது செஞ்சுட்டோம்னா நம்ம தேவ சித்தம் செய்யறோம்னு அர்த்தம். தேவ சித்தம் செய்யறோம். இன்னொரு உதாரணம் பாருங்க, வாசிங்க.
2 சாமுவேல் 16 அதிகாரம் எடுத்து வச்சுக்கணும். தாவீது அரசாட்சி செஞ்சுட்டு இருக்கிறான். அவனுடைய மகன் அப்சலோம் ராஜாவானான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மத்தியில் சொல்லிவிட்டாங்க. இது என்னாச்சு, இவனுக்கு கேள்விப்பட்ட உடனே ராஜாங்கத்தை பிடிச்சிட்டான். யாரு? அப்சலோம் பிடிச்ச உடனே தாவீது இனிமே இங்க இருந்தா நமக்கு ஆபத்துன்னு சொல்லி வெளியே போறான். தன்னுடைய தளபதிகளையும் கூட்டிக்கிட்டு, தன் உறவினர்களையும் கூட்டிக்கிட்டு, தன்னை விரும்புகிறவர்களையும் கூட்டிக்கிட்டு அப்படியே வெளியே போறான். வெளியே போகும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அவன் அப்சலோமுக்கு பயந்து போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. வாசிப்போம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5 வசனம் முதல் 13 வசனம். தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே நடந்து வந்து. இவன் யாரு? சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி. இந்த சவுலுக்கு இவனுக்கும் பிரச்சனை, தாவீதுக்கும் பிரச்சனைங்கிறது அவனுக்கு தெரியுது. ஆகையினால இப்ப அப்சலோம் பிடிச்சிட்ட உடனே இப்ப இந்த சீமேயி என்னுள்ள அவன் என்ன பண்றான்னா, தாவீது புறப்பட்டு போயிட்டே இருக்கான். பின்னால தொடர்ந்து தூஷிச்சுக்கிட்டே வரான். அவரை திட்டிக்கிட்டே வரான். சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். அவன் என்ன ஆளா இருப்பான்? ஒரே ஆள் சீமேயின்னு சொல்லி ஒரு ஆள். தாவீது ராஜாவா இருக்கிற வரைக்கும் அவன் எந்த பக்கம் இருந்தானே தெரியாது. ஆனால் இப்பொழுதோ அப்சலோமால் விரட்டப்பட்டது நிமித்தமாக அப்சலோமுக்கு பயந்து பலசாலிகளும் சகல ஜனங்களும் தாவீதின் வலதுபுறம் இடதுபுறம் போயிட்டு இருக்கும்போது தூஷிக்கிறாங்க. தூஷித்தோடு மட்டும் இல்லை, கல்லை தூக்கி எறிகிறான். எப்படி இருக்குங்க? கல்லை தூக்கி எறிகிறான். இதுவரைக்கும் அவன் ராஜா தாவீது அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த சீமேயி இதாண்டா சான்ஸ் சொல்லி கல்லை தூக்கி எறிகிறான். உடனே நடக்கிறத பாருங்க. சீமையை அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியானி மனுஷனே, தொலைந்து போ. அட பாவி, என்ன சொல்றான் பாருங்க. பேலியாளி மனுஷனே, தொலைந்து போ. இரத்த பிரியனே, தொலைந்து போன்னு சொல்லி பின்னால தூஷித்துக்கிட்டே வரான். சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்ய பாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதோ இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். இவன் தன்னுடைய மனசுல தோன்றதெல்லாம் சொல்றான். சவுல் வீட்டார் இரத்த பழியை உன்கிட்ட கேட்டுக்காரு. உன் மகன் கையில ராஜபாரத்தை கொடுத்தார். இப்போ நீ உன் அக்கிரமத்தில் பிடிபட்டாய், அகப்பட்டாய். நீ இவன் எந்த அக்கிரமம் செய்யல. ஆனா சீமைக்கு சவுல் சொந்தக்காரனுக்கு அவன் மேல இருந்த பொறாமைனால அப்படி தூஷிச்சுட்டு வர்றான். நடக்கிறத பாருங்க. அப்பொழுது சிரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். இப்போ அவன் இந்த சிரியாவின் குமாரன் அபிசாய், இவன் யாரு? அவன் ஒரு தளபதி, ராஜாவுக்கு, தாவீது ராஜாவுக்கு தளபதி. அவன் சொல்றான், அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானே. எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான். விரட்டப்பட்ட பிறகும் அந்த தளபதி ராஜா மேல என்ன வச்சிருக்க, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலை வாங்கிட்டான். எங்க நமக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருந்தா நம்ம என்ன சொல்லிப்போம்? நான் முன்னால போறேன்டா, நீ தலை வாங்கியோ உடம்பு வாங்கியோ வாங்கிட்டு வாடா அப்படின்னு போயிட்டே இருந்திருப்போம். நான் தலையை வாங்குறேன் ராஜா, நான் தலையை வாங்குறேன், நீங்க அமைதியா போயிட்டே இருங்க. அந்த செத்த நாய் உங்களை பேசலாமா? கல்லெடுத்து தெரியலாமா? இப்போ இவன் எமோஷனல் டைப்பா இருந்தா என்ன இருக்கும்? அபிசாய், நேற்று வரைக்கும் என்னுடைய பிரஜை, இன்னைக்கு என்ன தூஷிக்கிறான், போட்டல்றா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இந்த சீமை அறியாமையில தான் செய்யறாங்கிறது புரிஞ்சுக்கிட்டான் தாவீது. என்ன சொல்றான் பாருங்க.
அதற்கு ராஜா, சிரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். என்ன மாதிரி ஆளா இருப்பான்? தூஷித்தது சீமை. ஆனா அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் தூஷிக்க சொல்லி இருக்கலாம், அவன் என்னை தூஷிக்கட்டும். சாதாரணமா எனக்கு ஒரு தூஷணம் யாரோ சொல்லியிருக்க மாட்டான். அவரை அனுமதிக்காம நடக்காது. ஆகவே கர்த்தர் தூஷிக்க சொல்லி தூஷிட்டு போட்டு போ. எப்படி மனப்பக்குவம் உள்ளவனா இருக்கிறேன் ஏங்க? அவன் அந்த சீமைக்கு கீழே உள்ளவனா இருந்தா கூட பயந்துட்டு இருக்கலாம். இல்லைங்க, அவன் ராஜா, ராஜாவுக்கு கீழே இருந்த ஒரு பிரஜை. ஆனா கூட இருக்கிற தளபதிகள் ஜனங்கள்லாம் வேதனையில் நிற்கிறாங்க. சுமாருங்க, அவன் என்ன தூசித்து போட்டுப்பா இப்படி கர்த்தரே தூசிக்க சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சாதாரணமா போறானே, சாதாரணமா போறானே. எப்படியா இருக்கும்? அவன் புத்திரமான செய்யறான், அறியாமையில செய்யறான். நானும் செஞ்சேன், அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அவன் ஏன் செஞ்சான்? அறியாமையில செஞ்சான், புத்திரமா செஞ்சான். நானும் அப்படி செஞ்சா அவனுக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லையே சொல்லிட்டு, பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இப்போ என் மகனே இப்படி பண்ணிட்டான், உதாரணத்தை பாருங்க, என் மகனே பண்ணிட்டான். அப்படி இருக்க இந்த பென்யமீன் எவ்வளவு அதிகமா செய்ய மாட்டான் சொல்லிட்டு அவன் என்ன வார்த்தை சொல்ற பாருங்க, அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். சீமையி, நீ பேசுறதா இருந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன், என் தளபதிகள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தரே சொல்ல வச்சிருக்காரு, நான் விட்டேன் போ. கர்த்தர் தான் அதை பேச வச்சிருக்காரு, நீ பேசல. கர்த்தர் அனுமதி இல்லாம நீ பேசியிருக்க முடியாது. அவன் அறியாமையில பேசிட்டான் சொல்லிட்டு, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். போதும். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? கர்த்தரை பார்த்துட்டான். அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு நன்மை சரி கட்டுவார், நான் நல்லது செஞ்சிடறேன். இப்போ இவன் நினைச்சிருந்தா சீமை தலையை வாங்கியிருப்பான்ல, அவனுடைய தலை வாங்கியிருப்பான்ல. ஆனால் வாங்க விடலையே. ஏன்? நன்மை செய்யணும்னு நினைக்கிறான். நன்மை செய்யணும் வேணாம். அவன் தான் ஏதோ புத்தியனுமா செஞ்சுட்டான், அறியாமலே செஞ்சுட்டான். நம்ம நல்லதே செய்வோன்ட்டு போயிட்டான். சரியா? இப்போ அப்சலோம் செத்துட்டான். செத்த பிறகு ராஜாவாக்குறதுக்கு இங்க கொண்டு வராங்க. இப்ப பார்ப்போம், வாசிங்க 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 15 - 23. ராஜா திரும்ப வருகிறதற்கு யோர்தான் மட்டும் வந்தபோது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை யோர்தானை கடக்க பண்ண கில்கால் மட்டும் வந்தார்கள். இப்போ ராஜா எங்கேயோ ஒழிச்சிட்டு இருந்தான். இப்போ ராஜாவை கூட்டு வரதுக்கு போறாங்க. எப்படி? யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை யோர்தானை கடக்க பண்றதுக்கு கில்கால் மட்டும் வந்திருக்கிறாங்க. பகுரிம் ஊரானான பென்யமீனனாகிய கேராவின் மகன் சீமேயும் தீவிரித்து யூதா மனுஷரோடு கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான். போனது யூதா கோத்திரம், இவன் பென்யமீன் கோத்திரம், தாவீது யூதன். ஆகையினால நம்ம யூதா கோத்திரத்தார் போய் அவனை நல்லபடியாக சொல்லி கூட்டு வந்துடலாம் அப்படின்னு இவங்க எல்லாரும் போனா கூடவே யாரும் போறான்? சீமையும் போறான், சீமையும் போறான். இவன் என்ன நினைச்சிட்டு வந்து போயிருப்பான்? ஆகா, வரப்போறாரு, நம்மளை காலி பண்ணிடுவாரு அப்படின்னு எண்ணத்துல தான் போறான். இப்ப பாருங்க, அவனோட பென்யமீன் மனுஷர் 1000 பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் அவனோட கூட அவனுடைய 15 குமாரரும் அவனுடைய 20 வேலைக்காரரும் இருந்தார்கள்.
அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாய் கடந்து போனார்கள். இப்ப அவனோடு கூட பென்யமீன் கோத்திரத்தாரும் இருக்கிறாங்க, ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் கடந்து போறாங்க, வேகமா யோர்தானை கடந்து போறாங்க. அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடக்க போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து இப்போ யோர்தானை வந்து கடத்தி கூட்டு வர போறாங்க. படகெல்லாம் ரெடி, எல்லாம் ரெடி. நேரே போயிட்டானே இந்த சீமை. யோர்தானை கடந்து வர்றதுக்கு முன்னால் நேரே போய் தாழ விழுந்துட்டான். அவனுக்கு புரிஞ்சிச்சு, எப்படி நம்மளை காலி பண்ணிடுவான், நம்ம கதை காலி அப்படின்னு எண்ணத்துல அவன் தாழ விழுந்துட்டான். இப்ப என்ன சொல்றா பாருங்க வசனம், அடுத்த வசனம். ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. பயந்துட்டான். என்ன இவன் எதை வேணாலும் செய்வான், ராஜா வைட்டான், இப்போ எதை வேணாலும் செய்வான்னு சொல்லி, ஐயா அதெல்லாம் அந்த துரோகத்தை மனசுல வைக்காதீங்க ஐயா, வைக்காதீங்க, நான் தப்பு செஞ்சதுதான், உண்மைதான், இல்லைன்னு சொல்லல ஐயா, நீங்க நான் எருசலேம்லேருந்து போகும்போது அப்படி பண்ணிட்டேன், நீங்க வைக்காதீங்கன்னு கெஞ்சான். பாருங்க, உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்று. அதுல வேற என்ன சொல்றான், யோசேப்பு வீட்டாரெல்லாம் வந்தாங்க, அவங்கள கூட நான் தான் ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டேங்கய்யா உங்களை பார்க்கறதுக்கு. ஏன் வந்தேன், நீ என்ன எண்ணத்துல வந்த, தாவீது கொண்டு விடுவான் தானே, அந்த எண்ணத்துல தான் முதல்ல வந்தான். அவன் அதை பெருசா சொல்றான். அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய அபிசாய் பிரதியுத்தரமாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமையை தூஷித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான். அங்க சொன்னா, இந்த சீமையை உங்களை இப்படி தூஷிக்கிறானே செத்த நாய், அவன் தலையை வாங்கிரட்டுமான். இப்ப அதே செரியாவின் குமாரனாகிய அபிசாய் சொல்றான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமையை தூஷித்தபடினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா அப்படின்னு தளபதி சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு தாவீது, சிரியாவின் குமாரரே, இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்கள் ஆகிறதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி ராஜா சீமேயியை பார்த்து, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். போதும் ஏங்க, இவன் நினைச்சிருந்த அன்னைக்கே சாவடிச்சுக்கலாம், இல்ல இன்னைக்காவது சாவடிச்சுக்கலாம். அபிஷாயை பார்த்தான் சொல்றான், வேணாப்பா, ஒருத்தன் இன்னைக்கு கொல்லப்படக்கூடாது, சீமை நீ சாவதில்லை போ. எப்படிங்க மனசு வரும், எப்படி மனசு வரும்? இதுதாங்க, அவன் சீமையை புத்தீனமான மனுஷனா இருந்து அறியாமைனால செஞ்சிட்டான். ஆனா நீங்களோ நானும் இப்படி புத்தீனமான அறியாமையில செய்யறவங்களை மன்னிக்கிறதுக்கு நமக்கு வரலையே. ஆனால் தாவீதோ தேவ சித்தத்தை செஞ்சான், நன்மை செய்து புத்தீனமான மனுஷனுடைய அறியாமையை அடக்கினான். ஆண்டவர் சொல்வார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். எங்க அவன் தான் செஞ்சுட்டான், நானும் செய்ய முடியும்னு செஞ்சிருக்கலாங்க, சாதாரண காலி பண்ணிட்டு போயிருக்கலாம். வேணாம், என்ன தேவனுடைய பெரிய மனுஷனா இருப்பான். அதே போல அருமையானவளே, நீங்களும் நானும் நமக்கு விரோதமாக யார் என்ன செஞ்சாலும் அவங்க அறியாம செஞ்சிட்டாங்க, புத்தீனமான செஞ்சிட்டாங்க, அறியாம பேசிட்டாங்க, புத்தீனமாக பேசிட்டாங்க, மன்னிச்சுவோம், அவங்களுக்கு நல்லதே செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் கர்த்தர் நமக்கு தரணும். என்ன சொல்றீங்க? அப்படி செய்தால் நன்மை செய்து புத்தீனமான மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவ சித்தம். ஆகவே தேவன் நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. சவுல் தாவீதை கொல்றதுக்கு பிரயாசப்பட்டு இருக்கிறான். ஆனா ஒரு நாள் சவுளுடைய ஷால் அறுத்துட்டான். எல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால மடமன்னு சொல்றேன். ஷால் ஒரு ஓரத்தை அறுத்துட்டான். போகும்போது ராஜாவே வாழ்கின்றான். யார்?
உங்களுடைய அடியானாகிய தாவீது. இப்போ சவுலுக்கு தான் பயம் வந்துருக்கணும். அவன் முன்னால் விழுந்துட்டு, ஐயா எல்லாம் சொன்னாங்க, சாவடிக்க சொன்னாங்க, நான் அப்படி செய்யலை ஐயா, இன்னைக்கு உங்க ஜீவன் என்கிட்ட தான் இருந்தது, இந்த பாருங்க துண்டு, அதை அறுத்துருக்கேன், நினைச்சிருந்தா என்னை க்ளோஸ் பண்ணிருக்க முடியும். ஆகாதவனிடத்திலிருந்து ஆகாமியம் பிறக்கும். நான் உங்களை கொல்ல விரும்புகிறேன்னு எவையா சொன்னான்? ஒரு நாளும் நினைக்கல ஐயா, என்னை மன்னிச்சுங்க ஐயா. நான் எதுக்கு சொல்கிறேன் வரேன்னா, தாவீது எப்படியா கொன்னுறணும்னு வந்துட்டு இருக்கிறான். அவன் ஏன் செஞ்சான்? புத்தினமான மனுஷன், பெருமைங்க பெருமை. அதனால பொல்லாப்ப செய்கிறான். அதுவும் ஏன் செய்கிறான்? அறியாமையினால செய்கிறான். இப்போ அந்த அறியாமையை தாவீது அடைக்கிட்டான். அவன் சொல்கிறான், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நான் உனக்கு தீமை செய்தேன், நீயோ எனக்கு நன்மை செய்தாய், நீ என்னை பார்க்கலும் நீதிமான் அப்படின்னு சொன்னான். அருமையானவர்களே, இப்படிலாம் தாவீதா இருக்கட்டும், அதோடு மாத்திரமல்ல யோசேப்பா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அறியாமையினால செஞ்ச காரியத்தை மன்னிச்சுட்டு அவங்கள அன்பா இருக்கிறாங்களே, எப்படி முடியும்? இதெல்லாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்னு அர்ப்பணிச்சவங்களுக்கு தான் முடியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குறாருங்க, அவரை அடிச்சு தொங்க வச்சுட்டாங்க. சிலுவையில் தொங்குறாரு. தொங்கும்போது என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செஞ்சது ஆனால் செய்த என்னதுன்னு அவங்களுக்கு தெரியாமலா செஞ்சாங்க? ஏங்க, அத்தனை பேரும் இவரை அடிச்சாங்களே, தூக்கி தொங்க விட்டாங்களே, துப்புனாங்களே, குட்டுனாங்களே, குத்துனாங்களே. என்ன சொல்றாரு? ஆண்டவரே இவர்கள் அறியாமையில செஞ்சார், அப்படிதான் சொல்றாரு. அறியாமையில செஞ்சுட்டாங்க, ஆண்டவரே இவளுக்கு மன்னிச்சிருங்க. புத்தி இருந்தா செஞ்சிருக்க மாட்டானே, அறியாமையில செஞ்சுட்டாங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. தேவானே பரிசேயருக்கு முன்னால் நிறுத்தி வச்சிருந்த போது அவன் ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள சரித்திரத்தை சொல்றான். சொல்லிட்டு கடைசியில, அந்த நாளில் நீங்கள் பரிசுத்தாவிக்கு ஏத்து போல இன்றைக்கும் ஏத்து நிற்கிறீர்களே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டான். உடனே நரன்னு பல்ல கடிச்சானுங்க. கடிச்ச உடனே இவன் ஆனத்தை நோக்கி பார்க்குறான். அங்கே பிதாவை மகிமையாகவும் இயேசு கிறிஸ்துவை பக்கத்தில் நிற்கிறதாவும் பார்த்து ஆவியில் நிறைஞ்சு பார்த்துக்கிறான். பார்த்துட்டு உடனே அவனுங்க பார்த்தானே, கல் எடுத்து கொள்றான் அப்படின்னு சொல்லி கல் எடுத்து கொள்றாங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? வாசிங்க, அதை மட்டும் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:54-60. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது வாரிசத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழட்டி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது, கர்த்தராக இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாதகத்தை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். ஏங்க, அவர் இயேசுங்க, அவரால் முடியும். ஆனா இவன் சொல்றான் பாருங்க, கல் எடுத்து கொள்றானுங்க, முழங்கால் படிட்டான். ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதர், இந்த பாவத்தை சுமத்தாதர். ஏன் இப்படி சொல்லியிருப்பான் நான் நினைக்கிறேன், அறியாமையில செஞ்சிட்டாங்க. இயேசு அப்படித்தான் சொன்னார், பிதாவே இவளை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஸ்தேவானுக்கு செய்தது அவன் என்ன செய்யறோன்னு அறியாம தான் செஞ்சிட்டாங்க. அதனால இவர்கள் பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதரும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்புக்கொடுத்தோம். அருமையானோட புத்தீனமான மனுஷருடைய அறியாமை நன்மை செய்து அடக்குவது தேவனுக்கு சித்தம், தேவனுக்கு சித்தம். எல்லாரும் அப்படியே முழங்கால் படிக்கலாமா? ஆண்டவரே, புத்தீனமான மனுஷர்கள் அவங்க அறியாமையில செய்கிறாங்கப்பா, அறியாமையில பேசுகிறாங்க. ஒருவேளை சௌரியே, சௌர்ணே, உனக்கு விரோதமாக அறியாமையில செஞ்சிருக்கலாம்.
இல்லை உனக்கு விரோதமாக அறியாமையில் பேசியிருக்கலாம். ஆனால் அவன் வாழ்க்கையில் இது வரைக்கும் அது மனசில் வச்சு 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 நீ அதை எப்படி இல்லாமோ பண்ணலான்னு நினைக்கிறியா? என்ன பண்ணல? அவங்களுக்கு ஏதாவது நம்மளுக்கு ஒரு டைம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு அவங்கள என்ன பண்ணலான்னு பார்க்குறியா? இல்லை நமக்கு ஒரு டைம் வந்துச்சுன்னா அவங்களை என்னெல்லாம் செஞ்சு அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கலான்னு பார்க்குறியா? இல்லைங்க இல்லைங்க. புத்தினமான மனுஷனுடைய அறியாமை நன்மை செய்து அவருடைய அறியாமையை அடக்குவது தேவ சித்தம். ஆகையினால அப்படி எனக்கு ஒருத்தர் பேசினாலும் எனக்கு விரோதமாக பேசினாலும் நான் தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன். ஆண்டவரே இயேசுவே நீர் பிதாவிகளுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறான்னு சொல்லி மன்னித்தது போல ஆண்டவரே அந்த யோசேப்பு ஆண்டவர் தன்னுடைய சகோதரர்கள் செய்கிறதெல்லாம் மறந்து விட்டு ஆண்டவரே அவர்களை நல்லபடியாக நடத்தினானே, அப்படி என்னுடைய வாழ்க்கை மாறட்டும். ஸ்தேவான் ஆண்டவரே தன்னால் கல்லறிந்து கொல்கிற வேளையிலும் கூட இவள் பாவத்தை இவள் மேல் சுமத்தாதிரும் என்று சொன்னானே. ஏன்னா இவங்க அறியாமையில் செய்கிறாங்கப்பா, அறியாமையில் செய்கிறாங்க, அதனால் இவங்க மேலே சுமத்தாதிரும்னு சொல்லிட்டு ஜீவனை கொடுக்குறான். அந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே அறியாமையில் செய்கிற காரியங்களை நாங்கள் நன்மை செய்து அவருடைய அறியாமை புத்தினமான மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது ஆண்டவர் தேவ சித்தம்ப்பா. நான் தேவ சித்தத்தை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே தேவ சித்தம் எல்லாவற்றையும் அறிந்து பூர்ண நிச்சயத்தோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நானும் நீங்கள் இந்த விஷயத்தில் பூர்ணப்படுவதற்கு பூர்ண நிச்சயம் உள்ளவளாய் மாறுவதற்கு தேவன் கிருபை செய்யும்படியாய் தேவனை நோக்கி பார்ப்போம், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம், கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். சாம்சன் ஜெபிப்பார். துதிக்கிற ஆண்டவரே மைசோத்திக்கு ராஜா மகிமைப்படுத்துகிறோம். மகா பரிசுத்தமல்ல அன்பின் ஆண்டவரே கிருபையாய் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட இறைவேளைக்காய் நன்றி இருந்ததையை துதிக்க ராஜா மைசோத்திரிக்கிறோம். நம்முடைய திருப்பாத்த முத்த செய்கிறோம். இப்போது ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டலாம் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களோடு பேசின இப்படி எல்லா வார்த்தைகளால் நடி செலுத்துகிற இப்போ ஜெபித்த வண்ணமாய் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றையும் நீங்கள் தேறினாக வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தான் என்று சொல்லி எங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தர் ஆண்டவரே சோத்திரிக்கிற நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவ சித்தம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே. தகப்பனே இப்படியெல்லாம் நாங்கள் ஆண்டவரே சோத்திரப்பா நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசி நம்முடைய எல்லா வார்த்தைகளுக்காய் சோத்திரம். ஆண்டவரே உன் சத்துரு பசியாக இருந்தால் ஆகாரம் கொடு, தாகமாக இருந்தால் புசிக்க பானம் கொடுன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெள்ளி என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே சோத்திரப்பா தீமை செய்வதற்கு தீமை செய்யாதபடி தீமை செய்வதற்கு நன்மையை செய்யத்தக்கதான கிருபைகளை தேவனாக்கத்திற்கு அதிகமாய் தரும்படியாக அதில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படியாக சொல்லுகிறோம், தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனம் செலுத்தாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சொதற்கொள்ளவர்கள் அழைக்கப்பட்டுள்ள அறிந்து ஆசீர்வதிங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே. ஒரு நாளும் ஆண்டவரே நாங்கள் தீமை செய்யாதபடி எங்களை உதாசனப்படுத்துறதுக்கு உதாசனம் செலுத்தாதபடி ஆசீர்வாதத்தை சொதத்துக்குள்ள அழைக்கப்பட்டிருந்த அறிந்த நாங்கள் ஆண்டவரை மற்றவர்களை ஆசீர்வதிக்க தீமை செய்வதற்கு நன்மையை செய்துவிட தேவனாக்கத்தை உதவி செய்யும்படியாக செபிக்கிறப்பா நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்படிப்பட்டதான கிருபையில கத்திர அதிக ஆண்டு கடைசி நாட்களே எங்கள் சபைக்கு எங்களுக்கு அதிகமாய் தரும்படியாக அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய நாமத்துக்கு மகிமையா நாங்கள் வாழ்ந்துவிட கத்த கிருபை தரும்படியாக செபிக்கிறப்பா மை சோத்துரைக்கிறப்பா. யோசேப்பை குறித்து நாங்கள் பார்த்தனமே ஆண்டவரே அவன் தன்னுடைய சகோதரர்கள் செய்த தீமைக்கு ஆண்டவரை தீமை செய்யாதபடி அவர்களுக்கு நன்மையை செய்தான் என்று சொல்ல எங்கள் பார்த்தோமே தகப்பன். அப்படியே நாங்களும் ஆண்டவர் எங்களுக்கு தீமை செய்கிற எல்லாருக்கும் நன்மையை செய்துவிட கத்தரப்பட்டிப்பட்டான ஒரு ஆவி எங்களை பற்றி பிடிக்கத்தக்கதாய் கத்த கிருபை தரும்படியாக செபிக்கிறப்ப தாவீதை குறித்து நாங்கள் பார்த்தோமே. சீமையை தன்னை தூஷித்த போதிலும் ஆண்டவரே கர்த்தர் செய்தார், இது கர்த்தர் சித்தம் என்று சொல்லி ஆண்டவரே அவன் சீமையை ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரை சோத்தரிக்கிறப்பா தீமை செய்ய ஆண்டவரை அபிஷாயை நினைத்த போதிலும் கர்த்தரை தடுத்து நிறுத்தினானே. ஆண்டவரே மை சோத்தரிக்கிற எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களை நீங்கள் நடத்தும்படியா அப்படியே நீங்கள் நடத்துங்கப்பா. கேட்ட ஒவ்வொரு வசனபடியாய் நீங்கள் நடத்தும்படியா அதில் அர்ப்பணித்து செபிக்கிறப்பா. ஆண்டவரே சவுல் ஆண்டவரை தாவீதுக்கு விரோதமாக எழும்பின போதிலும் ஆண்டவரை தாவீது ஒரு நாள் சவுலை ஆண்டவரை விரோதமாக எண்ணாதபடி அவனை பாதுகாத்தானே. மைக்கு நன்றி செலுத்தின தகப்பனே. இப்படிப்பட்டதான கிருபையிலே கத்த அந்த கடைசி நாட்களில் அதிகமாய் தரும்படியாக செபிக்கிறப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியின் நாட்களிலே ஆண்டவரே தூஷித்தவர்கள் கொட்டினவர்களையும் ஆண்டவரை ஆணியினால் அடிக்கப்பட்டவர்கள் கத்த நீங்கள் மன்னித்தீரே, அவர் அறியாமனால் செய்தார்கள் சொல்லி நீங்கள் மன்னித்தீங்களப்பா. அப்படிப்பட்டதான சுபாவத்தை எங்களுக்கு அதிகமாய் தரும்படியாக
தரும்படியாய் இந்த நாள் அர்ப்பணிக்கிற ஆண்டவர், அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஒரு நாள் ஆண்டவரே எங்கள் தீமை செய்யாதபடி பழி வாங்குதல் எனக்குரியதை சொல்லி இருக்கிறீங்களப்பா. பழி வாங்குற தேவனாய் கரங்களுக்குள்ளாய் காரியங்களை ஒப்பு கொடுக்க நாங்கள் தீமைக்கு நன்மையே செய்துவிட கத்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஸ்தேவானை குறித்து நாங்கள் பார்த்தோமே, கல்லீர் இருந்தவர்களையும் கத்தர் மன்னித்தானே, அப்படி அந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே எங்களுக்கு அதிகமான கிருபை தருவீராக. கேட்ட ஒவ்வொரு வசனபடியாய் நாங்கள் வாழ்ந்து என் தேவனாய் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எந்த நாளில் வந்தாலும் அவர் மகிமையில் அவர் தரிசிக்கத்தக்க கிருபையில கத்த தரும்படியாக அந்த அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கத்தர் வழிநடத்துவீராக, பெரிய காலம் செய்வீராக. இன்னும் அனைவர் ரகசியங்களை மறைபொருளை நம்முடைய ஆண்டவரே எங்கள் தாசனை மறைத்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. கற்றுக்கொண்டு நாங்கள் கற்றுக் கொடுக்கிற வசனங்களுக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படிந்த வசனப்படி வாழ எங்கள் அர்ப்பணித்தலாய் கடந்து போக உதவி செய்வீராக. தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். சகலவற்றை பொறுப்படுத்திக் கொள்ள துதிக மகிமை புகழ் செலுத்தி வெகு ஜாக்க ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பரிசரமான இயேசு நாம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடும் காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.